ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி தாட்ஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் மேக்கப் ப்ரஷ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது தீபிகா ஸ்ரீயோட டிமாண்டட் வீடியோ. இதுக்கு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கலாம், ஒரு சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம், இல்லை அது இல்லைனா சாட்டன் ரிப்பன் கூட எடுத்து அதை த்ரெட்டு மாதிரி நீங்கள் பிரித்து விட்டுக்கோங்க. என்கிட்ட சில்க் த்ரெட் இருக்கிறதுனால அந்த கார்ட்போர்டில் வச்சு நான் 100 டைம் ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய ப்ரெஷ்ஷாக பண்ணணுன்னா 300லேருந்து 500 அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சின்ன ப்ரெஷ் தான் பண்ணுறேன், சும்மா ஐ ஷேடோ போடுற அளவுக்கு தான் ப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் 100ஓட ரோல் பண்ணுறதை நிறுத்திட்டேன். ரோல் பண்ணுறதை நிறுத்திட்டு நல்லா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிசர் எடுத்து அந்த கார்ட்போர்டை தான் கட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுன்றதையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லலாம். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுவேன். அதே போல் எல்லா வீடியோஸ்லையும் நான் வந்து சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் அட்டாச் பண்ணுவேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய சேனலில் செய்கிற கிராஃப்ட்டை நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா mogitharevati8@gmail.comன்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் செஞ்ச கிராஃப்டோடைய ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா நான் என்னோடய வீடியோஸில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் வீடியோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுவேன். உங்களோட நேமையும் அதில் சென்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இன்னொரு த்ரெட்டு வச்சு ஒரு ஓரத்தோட கார்னருக்கு கொஞ்சம் ரைட் சைட் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா ஒரு 20 to 30 ரோல்ஸ் அளவுக்கு ரோல் பண்ணிவிட்டு ஒரு 1 இல்லைனா 2 நாட் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே ஓரமாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு நாட் தான் போட்டேன். நீங்கள் பெரிய ப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா 2 நாட் கூட போட்டுக்கோங்க. அப்புறமா அந்த ஓரத்தில் ப்ரெஷ்ஷோடைய பர்ஃபெக்ட்னஸ்க்காக ஓரத்தில் கட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா அழகாக கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். ஒன்று மேலேயும் கீழேயுமா இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட்னஸ்னே இருக்காது. ஸோ வந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் இல்லை பென் ரீஃபில், பேம்பூ ஸ்டிக், டூத் பிக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். நான் ஒரு பழைய பென்சில் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங் க்ளூ வந்து இந்த டிப்பில் போட்டுருங்க. நான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹாட் க்ளூ கன், அனபாண்ட், ஃபெவிக்விக் இல்லை ஃபெவிபாண்ட் இல்லை வேறு ஏதாவது க்ளூ, PVA க்ளூ, UHU எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி இதை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். இன்னும் இதுக்கு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இன்னொரு பொருள் இதோட அட்டாச் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப். ஸோ டேப் நம்ம போடுறது வந்து நம்மளோட இஷ்டம் தான். டேப் போட்டுட்டால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு ரொம்ப நாளுக்கு வரும், ஸ்ட்ராங்னஸாக இருக்கும். கிளிட்டர் டேப் கூட நீங்கள் ஃபுல் பென்சிலுக்கும் சுற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து நீங்கள் செஞ்ச மாதிரியும் தெரியாது அந்தளவுக்கு. நான் சும்மா டிரான்ஸ்பரண்ட் டேப் வச்சு கொஞ்சம் தூரம் மட்டும் நான் வந்து இப்படி சுற்றிக்கிறேன். இது நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இதையுமே நல்லா சுற்றிக்குவேன். இன்னும் வந்து இதுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும். ஷேப்னால் அந்த ஓரத்தில் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட்னஸாக இல்லாத மாதிரி தோணுச்சு. ஸோ இதை நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இந்த டேப் அழுத்தி விட்டுட்டு ஓரத்தில் மெதுவாக கட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பிரிசில்ஸும் நீங்கள் அப்படியே மேலே வந்துடும். ஸோ மெதுவாக கட் பண்ணுங்கள். நான் இப்போ கட் பண்ணிவிட்டேன். அதை நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய டைமும் ஆகிடுச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இதில் வந்து நீங்கள் கான்சீலர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி பொருளாக கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபவுண்டேஷன் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் வந்து இதெல்லாம் விட ப்ளஷ், ஐ ஷேடோ, லூஸ் பவுடர், காம்பேக்ட் பவுடர் இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ்னால் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் லிக்விடில் வந்து பட்டால் நல்லா இருக்காது. நான் அது மாதிரி ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்து நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஏன் நம்ம உள்ள நூலில் பண்ணக்கூடாது அப்படின்னா அது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. தேங்க்யூ தீபிகா ஸ்ரீ. இன்னும் நிறையா கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன வேணுன்றதை சொல்லுங்கள். இந்த தண்ணியில் வாஷ் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது, வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாய் சொல்லிடலாம். பாய்.